Yeah, everyone, thank you. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும்? ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து நவம்பர் 3 நிஃப்டி எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், சென்செக்ஸ் எப்படி இருக்கும், மொத்தத்தில் இந்தியன் மார்க்கெட் ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி செலன்ஸ்கையில் வந்து ரஷ்யா உக்ரைன் வாருக்கு உண்டான ஒரு சில விஷயம் வந்திருக்கு. அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து நாளைக்கு லைவ்ல வந்து ட்ரேடோட நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆனதுக்கு மார்னிங் வந்து நமக்கு ரிசல்ட்ன்றது தெரியும். ஸோ இப்போ பார்ப்போம் அந்த டைமில் என்ன கிடைக்குதுன்றத நான் அப்போ லைவ்ல சொல்கிறேன். ஸோ செலன்ஸ்கை இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். நம்ம இப்போ டெக்னிக்கல் ட்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது லைவ்ல கரண்ட் அப்டேட்ல நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டியோடைய டே டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மண்டே நாளைக்கு நவம்பர் 3 எப்படி இருக்கும்? நவம்பர் 3 நிஃப்டி ஒன் டேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸோடைய லோ வந்து, அதாவது டேவோட ப்ரீவியஸ் லோ வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் இங்கே நிஜம். ஓகேவா? இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் நிஜம். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து அடுத்த கட்டத்தில் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எகைன் வந்து இங்கேருந்து மேலே போக ட்ரை பண்ணணும். ஏன்னா செல் ஸ்டாப் ஆகும் இல்லை, ஒரு ஸ்விங்கோட ஹையோ ஸ்விங்கோட லோ பக்கத்துலேயே வரும்போது செல் வந்து ஸ்டாப் ஆகும். இது டேல இப்படி ஆகலை அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நாளைக்கு வந்து 15 மினிட்ஸ் லோவில் வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த ஏரியாவை இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி, பாடி க்ளோசிங் மட்டும் 15 மினிட்ஸ்லேயோ இல்லை 30 மினிட்ஸ்லேயோ கொடுத்தது அப்படின்னா we have go for a put option. ஓகே, புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் பார்க்கலாம். டேல இருந்து அப்படியே வந்து ஸ்விங்கோட லோ மெயின்டைன் பண்ணது லோ மெயின்டைன் பண்ணதாகவே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு டைரக்டாக போடலாம், 4 hour விட்டுடலாம். ஓகே, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் வந்து தெளிவாக தெரியுது. செல்லோட பியரிஷ் கேண்டில் வந்து தெளிவாக தெரியுது. சாரி, புல்லிஷ் கேண்டில் தெரியாமல் சொல்லிட்டேன், வாய்ப்பு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பியரிஷ் கேண்டில் வந்து இங்கே தெரியுது, ரைட்? இப்போ இங்கேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுனால அப்கமிங்கில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து திரும்ப நேரம் அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் போக அடுத்த கட்டமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து மார்க்கெட் நாளைக்கு இது பிரேக் ஆகலை அப்படின்னா, நாளைக்கு வந்து 15 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி பாடி க்ளோசிங் செல் சைடில் கீழே வச்சுட்டோம்னா கண்டிப்பாக இட் வில் ஃபால் இன்டு தி எங்கே வரும், அடுத்த ஸ்வீப்பான இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த சப்போர்ட் நியரை வந்து ரீச் பண்ணோம். ஸோ இன்பிட்வீனில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸோட ரேஞ்ச் பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி விடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ஆயிடுச்சுன்னா எவ்வளோ இப்ராஹிம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம 30 மினிட்ஸ்க்கு டெஃபினட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆகும் நாளைக்கு பை சோனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ பை என்ட்ரியை எடுக்கிறதா இருந்தால் நாளைக்கு இந்த ரீஜியனான சப்போர்ட் ஜோன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தாண்டி மார்க்கெட் எகைன் பாடி க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் பை ஜோன் எதிர்பார்க்கணும். அந்த பை இங்கே கிடைச்சது அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகலாம், இந்த ஸ்விங் 163 பாயிண்ட் வந்து புல்லிஷில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ இப்போ நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த லோக்கு கீழே பாடி க்ளோசிங் வச்சுன்னா 100 பாயிண்ட் விழும். அப்போ 25,621 வந்து ரீச் ஆகும். 25,600 அரௌண்ட் வந்து சப்போர்ட் பிடிக்கும். ஓகே, இது புரிஞ்சதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 25,840 வந்து மார்க்கெட் எகைன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இந்த இன்பிட்வீன் ஜோனில் நோ ட்ரேடு, இந்த இன்பிட்வீன் ஜோனில் நோ ட்ரேடு. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பாடி க்ளோசிங் வச்சுன்னா 25,860க்கு மேலேனா தாராளமாக ஹேவ் டு கோ டு ஃபார் த கால். அண்ட் 26,040 ரீச் பண்ணும். 26,000 அரௌண்ட் வந்து 26,050 வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள் ஃபார் த நிஃப்டி. நெக்ஸ்ட் சிமிலராக எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆகும். பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலி நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இடத்த நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ரைட்? என்ட்ரி பிளான் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ட்ரி பிளான் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கு. ஆனால் அங்கே அங்கேருந்து மேலே போயிருக்கு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும், நவம்பர் 3 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சிமிலர்லி ரிஜெக்ட் ஆன பிளேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் வந்து செல் ஸ்டாப்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் இங்கே கரெக்டாக ஆகிறது சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அந்த நெக்லைனை ரொம்ப வந்து
டெஃபினட்டாக வாட்ச் பண்ணணும். இந்த டபுள் பாட்டம்னு சொல்லுவோம். இந்த நெக்லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் கேம் இன் டு தி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆகுனாலும் சரி 57,231 வந்து பேங்க் நிஃப்டி ரீச் பண்ணோம். அப்படி இல்லை மேலே வந்து பை பண்ணலாமா எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை பண்ணுற பிளானாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 58,040 அதாவது வாயில் வரல சாரி 58,050 ருபீஸை வந்து தாண்டணும். இப்போ பாடி க்ளோசிங் வச்சுன்னா வி கோ ஃபார் கால் ஆப்ஷன் ரைட். ஓகே 483 பாயிண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டி. ஸோ பை சைடு அண்ட் செல் சைடு நான் சொல்லிட்டேன். நோ ட்ரேடிங் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்பிட்வீனில் நோ ட்ரேடிங் ஜோன் ஆக்சுவலாக மண்டே நாளைக்கு. ஸோ இதான் ட்ரேட் பிளானு. அண்ட் சென்செக்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நாளைக்கு என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்டாக சிப்லாவே ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ சிப்லா எடுத்து பார்ப்போம். சிப்லா நான் ஆல்ரெடி வாங்க சொல்லியிருந்தேன். சிப்லா அண்ட் போன வீடியோலேயே வந்து சிப்லா பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ சிப்லாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியர்லி கன்சாலிடேட் ஜோன் ஆகிட்டு இருக்கு. நான் போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் கன்சாலிடேட்டில் வச்சு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு. கன்சாலிடேட் ஆனாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஆக்சுவலாக கன்சாலிடேட் ஆனாலே நம்ம ஆக்சுவலாக ரொம்ப 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 சந்தோஷப்படணும். ஓகே, ஏன்னா அந்த கன்சாலிடேட் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. ஓகே சரி, சிப்லா விட்டுடலாம். இப்போ வால்யூம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது பார்க்கணுங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ரீசெண்டாக வந்து வால்யூம் அதிகமாக இருந்தது. ஸோ ரீடெஸ்ட் அகைன் வருது. ரீடெஸ்ட் அகைன் வர்றதுனால உங்களுக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு நியர்லி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட லோக்கு கூட போடுங்க. ஓகே, சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை 726 போட்டுட்டு டார்கெட்டை வந்து 1:2 ரேஷியோவில் போடுங்க. இந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 1:2 ரேஷியோங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? 38 பாயிண்ட். 38 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 76 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தட் இஸ் த ப்ராஃபிட் 1:2 ரேஷியோ. ஓகே, ரிவார்டர் ரேஷியோ இந்த கால்குலேட் பண்ணியாச்சு. 1:2 ரேஷியோ அப்படிங்கும்போது நமக்கு தாராளமாக வந்து 838 வந்து ரீச் பண்ணணும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டாக் பார்த்துருக்கோம். நாங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸை ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஓவரால் நான் நாளைக்கு லைவும் வருவேன். லைவ்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்றதை கிளாரிஃபை பண்ணிக்கங்க. யாருக்காவது ப்ரீமியம் ஏதாவது எடுக்கணும், நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும், டெய்லி மார்க்கெட் அப்டேட் பண்ணுங்க. நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் கொடுத்துருவோம். எப்படி எங்கெங்கே ப்ராஃபிட் பண்ணலான்றது மட்டும் இல்லாமல் நமக்கு கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம். ஓவரால் வந்து உங்கள் லைஃப் டைம் ஆக்சஸ் 15,000க்கு ஓவரால் ட்ரேடோட எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபாரெக்ஸுமே ஈஸியாக வந்து மினிமம் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களால் எப்படி ஒரு 500,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும், பிகினராக இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக் கொடுத்து ப்ராப்பர் கைட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு லைவ்